is Hema. Welcome back to my channel Hema's Day Book. இன்னைக்கு நம்ம ஈஸியா எப்படி வீட்ல ரசமலாய் பண்ணலாம்ன்றத பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் தெளிவா புரியும். இதுக்கு ஃபர்ஸ்ட் ரசமலாய் பண்றதுக்கு ரபடி ரெடி பண்ணணும். இதுக்கு 1/2 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். இந்த பால் நல்லா கொதிச்சு வரட்டும். பால் நல்லா கொதிச்சு வரும்போது குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கிறேன். பால் லைட்டா கெட்டியானதும் நட்ஸ் எல்லாம் சாப் பண்ணி வச்சிருந்தேன், அதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட நீங்க 1 பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த பால்ல ஏலக்காய் இடிச்சு ஆட் பண்ணியிருக்கேன். பால் ரொம்ப கெட்டியாக்க தேவையில்லை, லேசாக கெட்டியானா மட்டும் போதும். இதில் இப்போ நான் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், லேசாக திக்கானதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சைடில் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம ரபடி ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம ரசகுல்லா செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ரசகுல்லா பண்ணுறதுக்கு நான் பேக்கெட் பால் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பால் வேணாலும் எடுத்துக்கலாம். பால் நல்லா பாயில் பண்ண வச்சுருக்கேன். இப்போ பாருங்க, பால் நல்லா பொங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பால் வெது வெதுப்பான சூடு வர வரையும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். பால் நல்லா வெது வெதுப்பானதுக்கப்புறம் நான் லெமன் ஆட் பண்ணிக்கிறேன். லெமன் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்க, பால் லேசாக திரிய ஆரம்பிச்சிருச்சு. நல்லா நம்ம கலந்துக்கிட்டே இருக்கும்போது பால் முழுசாக திரிஞ்சிரும். இப்போ நம்ம ஸ்ட்ரெயினரை வச்சு இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்படி நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிட்டதுக்கப்புறம் இது கூட நம்ம தண்ணி சேர்த்துட்டு 2-3 டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம லெமன் சேர்த்துருக்கோம், அந்த ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக நம்ம அதை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் எக்ஸஸாக இருக்க தண்ணியை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா இதை ஒரு ஒயிட் கிளாத்தில் வச்சு புழிஞ்சு எடுத்துக்கலாம். 30 மினிட்ஸ் போல் அப்படியே வச்சுருங்க. இப்போ நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். 1/2 கப் சுகருக்கு 6 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். சுகர்லாம் நல்லா கரைஞ்சி நல்லா கொதிக்கட்டும். இன்னொரு பக்கம் ரசமலாய்க்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்து நம்ம பெசிறோமோ அந்த அளவுக்கு சாஃப்டாக வரும் இந்த மாவு. இப்போ உள்ளங்கையில் வச்சு நல்லா உருட்டிட்டு லேசாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு பக்கம் சுகர் சிரப் வச்சுருந்தோம்ல, அது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒவ்வொரு ரசகுல்லாஸை எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு இதை போடுங்க, அப்போ தான் உடையாமல் வரும். நல்லா ஒரு 8 நிமிஷம் போல் வேக வச்சுக்கோங்க. சுகர் சிரப் தண்ணியாகவே தான் இருக்கணும், திக்காக விட்டுறாதீங்க. இப்போ 8 நிமிஷம் ஆயிருக்கு. போட்ட சைஸை விட டபுள் சைஸில் இருக்கும். அடுத்து 2வது பக்கம் திருப்பி போட்டு ஒரு 10 நிமிஷம் போல் பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஏற்கனவே செஞ்சு வச்ச ரப்படியை ஒரு கிளாஸில் ஊற்றிக்கிறேன். இப்போ ஒரு ஃப்ளாட்டான கரண்டியில் இந்த ரசகுல்லாவை வச்சுட்டு இன்னொரு கரண்டியை வச்சு எக்ஸஸான சுகர் சிரப்பை ரிமூவ் பண்ணி எடுத்து இந்த ரபடியில் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஹவர்ஸ் போல் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தோம்னா சூப்பரான ரசமலாய் ரெடி.